மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பெயர்ச்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். குரு பகவானின் ராசியில் பிறந்த உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பும் எதிலும் பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படும் பண்பும் கொண்ட உங்களுக்கு தற்போது ஏற்படக்கூடிய சனி பகவானின் மாற்றத்தின் மூலமாக சனி பகவான் திருக்கணிதப்படி வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி தொடங்குகிறது. 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்க இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக இது அமைய போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனைவி குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் சற்று முக்கியத்துவம் தர வேண்டும். தேவையற்ற அலைச்சல், உடல் சோர்வு, இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள், எதிலும் சுறுசுறுப்பு இல்லாத நிலை ஏற்படும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற உடல் உபாதைகளே உங்களின் அன்றாட வாழ்க்கையில் செயல்களை பாதிக்கும். நேரத்திற்கு சாப்பிடுவது, தகுந்த இடைவெளியில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்வது, சின்ன பிரச்சனை என்றாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக எடுத்துக்கொள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நீங்கள் கவனமாக செயல்படாவிட்டால் தேவையற்ற மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். முடிந்தால் தற்போதைக்கு மருத்துவ காப்பீட்டுகளை எடுத்து வைத்துக் கொள்வது கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே போட்ட முதலை நீங்கள் எடுக்க முடியும். உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைக்காது. தற்போது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பை கூட நீங்கள் உதாசீனப்படுத்தினால் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்போதைக்கு தள்ளி வைப்பது நல்லது. பொதுவாக தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணத்தை தற்போதுக்கு தள்ளி வைப்பதும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதனை உங்கள் பெயரில் செய்யாமல் மனைவி அல்லது குழந்தைகள் பெயரில் செய்வது நல்லது. தொழில் தொடர்பான விஷயங்களை பொது வெளியில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசு வழியில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் என்பதால் தொழில் தொடர்பான கணக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது தற்போதைக்கு நல்லது. சில நேரங்களில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே போல எதிலும் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் நிலைமைகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் உங்களது ஓய்வு நேரம் குறையும். நீங்கள் கடினமாக உழைத்தால் கூட அதற்கேற்ப சன்மானத்தை அடைய தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். நீங்கள் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. புதியதாக வேலை தேடி கொண்டு இருப்பவர்கள் பெரிய வாய்ப்புகள் எதிர்பார்க்காமல் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையுடனும் செயல்படுவது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. வேலை நிமித்தமாக தேவையில்லாத பயணங்கள், அதன் மூலம் வீண் செலவுகளும் ஏற்படும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் தேவையற்ற வம்பு வழக்குகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். பிறக்க போகின்ற மே மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் 7.5 சனி நடைபெற்றாலும் குரு பகவான் சாதகமாக சஞ்சரித்தால் மேற்கூறிய நேரத்தில் சிறப்பான பண வரவுகள் கிடைப்பதும், உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நிலை, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், உத்தியோக ரீதியாக உயர்வுகள், குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். 7.5 சனி நடக்கும் இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது பகவானும் 11ஆம் வீட்டில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுடைய நெருக்கடிகளை சற்று குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும்.
நெருங்கியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் உண்டாகி உங்களின் மன நிம்மதி குறையும். தூக்கமின்மை, சோர்வு, அஜீரண கோளாறுகள் ஏற்படும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான பாதிப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். முன் கோபத்தை குறைப்பது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் முடிந்தவரை அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த ஒரு செயலிலும் பிறர் மனதை புண்படுத்தாது இருப்பதும் நற்பலன்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக்கும். உற்றார் உறவினர்களால் நிம்மதியற்ற சூழ்நிலை காணப்படும். பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. ஏற்படுகின்ற நெருக்கடிகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடும். சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் சாதகமான பலன் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கொடுத்த கடன்களை சில தடைகளுக்கு பின்புதான் நீங்கள் திரும்ப பெற முடியும். அதே போல பண விஷயத்தில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதும் முன் ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். செய்யும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இதனால் வரவேண்டிய வாய்ப்புகளும் கை நழுவி போகும். நண்பர்களின் ஒற்றுமையற்ற செயல்பாட்டினால் அபிவிருத்தி குறையும். தொழிலாளர்கள் தங்கள் பங்கிற்கு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். அதிக முதலீடு கொண்ட செயல்களில் கவனமுடன் செயல்படுவதும், அப்படி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் பெயரில் செய்யாமல் இருப்பதும் நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்க உங்களுக்கு தாமதம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகி வெளியூர் செல்ல நேரிடும். பொறுப்புகள் அதிகமாகி அதிக நேரம் பணிபுரிய நேரிடுவதால் உடல் நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அலைச்சல், டென்ஷன் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பது அவசியம். உணவு விஷயத்திலும் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு உடல் நிலையில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை கோளாறுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து செல்வது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். குழந்தைகள் வழியில் சிறு சிறு நிம்மதி குறைவுகள் உண்டாகலாம். சுப காரிய முயற்சிகளிலும் சில தடைகளுக்கு பின் நிறைவேறும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளால் கடன் ஏற்படும். பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் எப்பொழுதும் ஒரே கருத்தை கொள்ளாமல் அவ்வப்போது எண்ணங்களும் கருத்துக்களும் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள். பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நிலை வரலாம். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாக்கு வன்மையால் எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள். எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான நிலை காணப்படும். குழந்தைகளுக்கு கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டி இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற சனி பெயர்ச்சியால் சுறுசுறுப்பாகவும் அடுத்தவரை அடக்கி ஆளும் திறமையும் வெளிப்படும். மனதில் தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். கடினமான போக்குவரத்து அனுகூலமான பலனை தரும். பயணம் லாபகரமாக இருக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். தொழில் முன்னேற்றம் காணப்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களுடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல பரிகாரம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, கால பைரவரை வழிபட்டு வாருங்கள். அதே போல தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபட்டு வர சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.